ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு கிளாஸ் யூடியூப் வீடியோ சேனல். இது வரைக்கும் எனக்கு ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற என்னோடய வியூவர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் நிறைய ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம குயிக்காக கொஞ்சம் டேஸ்டியான கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஒயிட் பிரிஞ்சி ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். பிரிஞ்சினா வந்து நிறைய மசாலா ஐட்டம்ஸ் போட்டு வைப்பாங்க, கடைங்கெல்லாம் நம்ம வாங்கி சாப்பிடுவோம் பாய் கடையிலலாம். பட் வந்து இது அந்த மாதிரி இல்லாமல் கிட்ஸுக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் அதே போல் வந்து அதிகமாக காரம் இல்லாமல் அவங்க எப்படி விரும்பி சாப்பிடுவாங்களோ அந்த மாதிரி நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம். வாங்க போய் பார்க்கலாமா? பார்த்திங்களா, சூப்பராக இருக்குங்களா பிரிஞ்சி? இப்போ நம்ம ஆரம்பிக்கலாமா? அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு கேரட்டு, 2 பச்சை மிளகாய், அப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருந்த டபுள் பீன்ஸு, தேவையான அளவு இஞ்சி பூண்டு விழுது, தாளிக்க தேவையான பூப்பட்டை. நான் 1 டம்ளர் அரிசி போடுறதுனால 1 வெங்காயம் 1 தக்காளி எடுத்திருக்கேங்க. இப்போ வந்து குக்கர் சூடாயிடுச்சு. குக்கர் சூடானதும் அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்ந்து எண்ணெய் வந்து காஞ்சதும் அது கூடவே 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் வந்து நல்ல மணமாகவும் நம்மளுக்கு பிரிஞ்சிக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டும் சேர்த்து கொடுக்கும். இப்போ நெய் உருகுனதும் பார்த்திங்கன்னா நம்ம தாளிக்க வச்சுருக்கிற பூப்பட்டையை சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான அளவு கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், தேவைன்னா சேர்த்துக்கலாம். ஏன்னா இது சேர்த்தோன்னா இன்னும் பிரிஞ்சிக்கு கூடுதல் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே போல் குழந்தைங்க நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க. இப்போ வந்து முந்திரி பருப்பை நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் செவந்து பொன்னிறமாக வரணும். இப்போ 2 பச்சை மிளகா அப்படியே சேர்த்துக்கலாம். நான் கீறினோன்னா நம்மளுக்கு வந்து காரம் அதிகமாகிடும். அதனால் நான் கீறாமல் முழுசாகவே போட்டுக்கிட்டேன். இப்போது வெங்காயத்தை நல்லா உதிர்த்து விட்டுக்கோங்க. நம்ம யூஸ்வலாக பிரிஞ்சிக்கு பிரியாணிக்கு எப்படி வெங்காயம் கட் பண்ணுவோமோ அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நீளமாக பார்த்திங்களா எவ்வளோ மெலிசாக இருக்குது, அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு, கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு சேர்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு, ஒரு ப்ரௌனிஷ் கலரில். இப்போது அதுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்த்திங்கன்னா பச்சை வாசனையாக இருக்கும், சாப்பிட நல்லா இருக்காது. அளவாக சேர்த்துக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஏன்னா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தா அடி பிடிச்சிரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கேரட்டு சேர்த்துக்கலாம். நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருந்த டபுள் பீன்ஸ் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாமே ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. டபுள் பீன்ஸு, கேரட்டு, வெங்காயம் எல்லாமே வந்து நல்லா ஒன்று சேரணும். அந்த ஆயிலே நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ எல்லாமே சேர்த்து வதக்கியாச்சு. ஒரு 2 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்க்கும் போதும் கொஞ்சம் பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்த்துறாதீங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. பார்த்தீங்களா எந்த அளவுக்கு ஆவி ஏறுதுன்னு சொல்லிட்டு. இப்போ வெங்காயம் நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி, 2.25 டம்ளர் தண்ணி சேர்க்குறேங்க. ஏன்னா வந்து நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற சாதம் தான், புழுங்கல் அரிசி தான் நான் இதில் போட்டிருக்கேன். அதனால் வந்து நம்மளுக்கு 2 டம்ளர் சாதமே போதும். நீங்கள் பிரியாணி அரிசி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா, பாஸ்மதி ரைஸு பிரியாணி அரிசி யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் 1 டம்ளர் சாதத்துக்கு 2 டம்ளர் தண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ மூடி போட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணலாம். பார்த்தீங்களா, நல்லா தண்ணி கொதிச்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு தண்ணி கொதிக்கணுங்க. அந்த சமயத்தில் நம்ம இப்போ அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி வந்து பார்த்திங்கன்னா, நான் பிரிஞ்சி செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் முன்னாடியே எடுத்து கழுவி ஊற வச்சுட்டேங்க. இப்போது எல்லாமே ஒன்று சேர்ந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு, உப்பு அளவு பார்த்துக்கோங்க எவ்வளோ தேவைன்னு சொல்லிட்டு. இப்போ கொத்தமல்லியை வந்து நம்ம முன்னாடியே சேர்த்துக்கலாம். எப்போவுமே பின்னாடி தான் நம்ம வந்து பிரிஞ்சி செஞ்சதுக்கப்புறம் ஃபைனலாக சேர்ப்போம். ஆனால் இது முன்னாடியே சேர்த்தோன்னா நம்மளுக்கு இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க பிரிஞ்சி. ஏன்னா மசாலா எதுவும் சேர்க்காததுனால நம்மளுக்கு இந்த கொத்தமல்லிலாம் நல்லா சுவையை கொடுக்கும். இப்போ வந்து 2 விசிலுக்கு விட்டுடலாம். இப்போ 2 விசில் விட்டு தம் இறங்கிடுச்சுங்க. பார்த்தீங்களா, ஒயிட் பிரிஞ்சி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ எல்லாமே ஒன்றா சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது 1 ஸ்பூன் நெய் மட்டும் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க பிரிஞ்சி. பார்த்தீங்களா, நான் பசங்களுக்கு கொடுக்கறனால முட்டை வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா ரைத்தா, கத்திரிக்காய் பச்சடி ஏதாவது வச்சு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதாங்க.